இப்போ ரீசெண்ட் டைம்ல செல்வி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம எல்லாரையும் அப்படி விழ வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ இவ்வளோ நாள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ வேற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. ஒருத்தரோட அசிஸ்டண்ட்டாக நான் நடிச்சிருப்பேன். ஓகே, இவ்வளோதான் இவ்வளோதாங்க அப்டேட். ஆனா நீங்க அங்க ஸ்பீச்ல அப்படி எங்களுக்கு தோணலையே. அது என்னன்னா அதுவே பயத்துல வர ஒரு ஸ்பீச்சா தான் இருக்கும். நடுவில் வேற வெற்றி சார் வந்து சார் என்ன சார் உங்க படத்துல விமன் கேரக்டர் சார் இருக்காது. அடுத்தடுத்து ஏன்னா சாரோட படங்கள்லாம் ஜென்ஸ் டாய்லெட் மாதிரி பொண்ணுங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. சார் கூட ஆல்ரெடி வடச்சென்னையில ஒர்க் பண்ணிட்டீங்க. வடச்சென்னை பார்ட் 2ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். நல்ல கேள்வி. என்ன எல்லாருக்குன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்ட் இவ்வளோ வருஷம் படம் பண்ணிட்டு இருக்காரு, அவரே இந்த ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது கிரெடிட்ஸ் எல்லாமே எல்லாரும் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, இவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா கிரெடிட்ஸும் வருஷா அவங்களுக்கு தான். பொண்ணு வந்து அவளுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது போல. இன்ஸ்டாகிராமில் யாரோ அவங்க எனக்கு தெரியல மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படி ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறதே. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட் நூல் நகை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. நிறைய ரோல்ஸ் இவங்களது வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த செல்வி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம எல்லாரையும் அப்படி விழ வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட சரண்யா ரவிச்சந்திரன் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரண்யா. ரெண்டு சரண்யாவும் இங்க ஒண்ணா இருக்கும். ஐ திங்க் அதான் பேட் கேர்ள் பார்த்தோம். ஆக்சுவலி அந்த உங்களோட கேரக்டர் ரொம்ப நிறைய கிரிட்டிக்ஸுமே மென்ஷன் பண்ணி உங்களோட கேரக்டரை பற்றி பேசியிருந்தாங்க. ஈவன் ஆடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உங்களோட கேரக்டர் வந்து ரம்யா கேரக்டரை தாண்டி ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது தான். ஐ திங்க் உங்களோட கேரக்டர் எனக்கு எப்படி வர்ஷா மேம் உங்ககிட்ட நரேஷன் கொடுத்தாங்க, நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே எல்லாரும் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, இவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா கிரெடிட்ஸும் வர்ஷா அவங்களுக்கு தான். வர்ஷா எனக்கு அவங்கள வந்து வடச்சென்னையிலேருந்து தெரியும். அவங்க வெற்றி சாரோட ஏடியில், நான் வடச்சென்னையில் ஐஸ்வர்யா ராஜேஷோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். அப்போதுலேருந்தே தெரியும். ஆனால் அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, நான் படம் பண்ணால் கண்டிப்பாக சரண்யா நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அப்பப்போ இந்த இவ்வளோ இயர்ஸ் ஒரு 7 years 8 years கேப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். வில் லெட் யூ நோ சரண்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைலி மட்டும் போடுவாங்க. படம் கமிட் ஆனதுமே ஆஃபீஸ் போட்டதுமே என்கிட்ட வந்து கால் பண்ணி கூப்பிட்டு பேசினாங்க. எனக்கு ஒன்று தான் சொன்னாங்க, சரண்யா மற்ற படத்தில் இருக்க மாதிரி இந்த படத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, உங்களை வந்து நான் இதில் டோட்டலாக வேறு மாதிரி காமிக்க போகிறேன், ஸ்டீரியோ டைப்பை வந்து நான் வந்து பிரேக் பண்ணணுன்னு இருக்கேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹேர் கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து இவ்வளோ ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ண அப்படி இருந்தால் ஓகேவா, வேரியேஷன் காமிக்கணும், 30s ஒரு மாதிரி 20s ஒரு மாதிரி அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் ரெடி ஆகணும், எனக்கு வந்து ரொம்ப பிளாங்காக வாங்க ஆக்டிங், நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி நடிப்பீங்கன்னு, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். என்னோடய ஸ்கிரிப்டு இந்த செல்வி கேரக்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு லைஃப்பில் வேணும்னு யாருமே நினைப்பாங்க, அப்படி தான் இந்த ரைட்டப் இருக்கும். ஸோ எனக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணணும், அதை பண்ணால் போதும், நீங்கள் சும்மா ஜாலியாக வாங்க, நம்ம மாசாக பண்ணிடலாம். அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக தான் பேசுவாங்க, ஜாலியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நான் இவ்வளோ தான் யோசித்தேன். வெற்றி சார் தான் ப்ரொடியூசர், ஸோ படம் போயிடலாம் நாங்கள். அப்புறம் அப்படியே தான் 3 years முன்னாடி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிது. அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்துட்டாங்க. இதுக்காக நான் மெனக்கெட்டது என்னென்னா, அங்கே ஷூட்டுக்கு முன்னாடி எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, சீக்கிரமாக தூங்கிடுங்க, ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரோல் வந்து அவங்க எப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து டஸ்கியை கூட நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணும் ஸ்க்ரீனில்னு அவங்க நினச்சாங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, உன்னை ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க, டிஓபிஸ் எல்லாமே சூப்பராக, ஃப்ரேமு எல்லாமே நல்லா, க்ளோஸ்அப்ஸ் வச்சாலுமே சரி, ஸ்கின் வந்து எனக்கு டல்லாகவே இருந்தால் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மீன்ஸ் டஸ்கியாகவே இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பாவனா தான் ஸ்டைலிஸ்ட்டு, மேக்கப், எனக்கு என்ன லிப் ஷேடு என்ன எல்லாமே வந்து ரொம்ப நெயில் கலர் கூட பார்த்து, நெயில் பெயிண்டே வந்து இந்த கலரில் போகலாம் அந்த கலரில் போகலான்னு பார்த்து ஹேர் கட் கூட அவங்க ஒரு பார்லர் வந்து, நான் எங்கேயாவது போயிட்டு லைக் கொலாபரேஷன் அப்படி ஏதாவது ஹேர் கட் பண்ணி சொதைப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடையால் ஒரு பார்லர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்புறமா அங்கே தான் நான் போய் ஹேர் கட் கூட பண்ணிட்டேன். ஸோ இந்த ரோலுக்கு அவங்க வந்து அவ்வளோ மெனக்கெட்டு எனக்கு செல்வி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணாங்க அந்த கேரக்டரை. அதை அப்படியே ஸ்க்ரீனில் அவங்க வர வச்சாங்க.
அதான் எங்களுக்கு படம் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்வி ரொம்ப தனியாக தெரிஞ்சாங்க எங்களுக்கு அந்த படத்துல இருந்து. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து செல்வி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட், பிகாஸ் நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஐ திங்க் முதல் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரியலாக இருந்துச்சு இல்லையா? அது அந்த கதையில அந்த ஒரு கேரக்டர் கேட்கும் போது உங்க லைஃப்ல ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஞாபகம் வந்திருப்பாங்க? எனக்கு இப்போ வரைக்கும் அப்படிலாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் சாரு, ஹென்ஷா, சுபா, இவங்க எல்லாமே இப்போ லைஃப்பில் எனக்கு எந்த இதில் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. துளஸ் காலேஜ் ஃப்ரெண்டு இப்போ வரைக்கும் எதனா ஒன்று துளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன், பேசுவேன். ஆதியா யூஎஸில் இருக்கா அவன். ஸோ அப்படி எப்பவுமே இருக்காங்க. நிஜமாவே அந்த மாதிரி ஒரு செல்வி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா நம்ம எங்கேயோ ஸ்டக்காக இருப்போம் சீரியஸாகவே. ஒரு நிஜமாவே ஒரு பியோரான ஒரு பாண்ட், பியோர் சோல் நமக்கு வந்து இருக்கணுமே. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்கிறது வந்து நிஜமாவே எனக்கு இன்னைக்கு காலையில் நேற்று 2 மணிக்கு நாங்கள் அந்த மீட் முடிச்சுட்டு வந்தப்போ இந்த மெசேஜ் வந்தது. நான் வர்ஷாக்கு உடனே அனுப்பிச்சேன். அவங்க உடனே ஹார்ட் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ வாண்ட் ஹாவ் அ ஃப்ரெண்ட் லைக் யூ செல்வின்னு சொல்லிட்டு. எனக்கும் செல்வி மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு 2 பேர், ஒரு பையன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா, பொண்ணு வந்து ரொம்ப அவளுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது போல். இன்ஸ்டாகிராமில் யாரோ அவங்க எனக்கு தெரியல மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படி ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறதே சூப்பர். நேற்று மீட்டில் கூட 2 பேர் பார்க்கும்போது எங்கள் சிங்கர் அவங்கெல்லாம் கூட எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, எனக்கு இந்த டைமில் அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் கனெக்ட் ஆச்சு. என் லைஃப்பில் எனக்குமே அப்படி இருந்திருக்காங்க, இப்போ வரைக்குமே இருக்காங்க. எதுனாலுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியும், பேச முடியும். ஸோ அதை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும் போது நமக்கு இன்னும் ஓஜி போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. அதுதான். அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு டைலாக் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல. ரம்யா சொல்லுவாங்க உங்ககிட்ட, நீ இல்லைன்னா நான் என்ன இருப்பேன் போது செத்திருப்பேன் நீங்க சொன்னது. அது அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு இருந்தது எங்களுக்கு அது பார்க்கும் போது. அந்த சீன் எடுக்கும் போது ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா வருஷம் ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஒரு ஃபீல் தெரியணும்? ஆமாம்மா, வருஷம் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் பண்ண மாடுலேஷன், நான் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ அதுதான் வர வச்சாங்க. அவங்களுக்கு வந்து ஷி நோஸ் வெல், லைக் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அவங்க அதை எப்படியும் ஆர்டிஸ்ட் கிட்ட, டெக்னீஷியன்ஸ் கிட்ட அதை வாங்கிடுவாங்க. அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யாருக்காகவும் அதை சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டாங்க, அதில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. அவங்களோட ஒர்க் எனக்கு வேணும்னா அவங்களுக்குள்ள 1000 டவுட்ஸ் வரும், அவங்களே கிளியர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கேட்கும்போது தெளிவாக கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க. மற்ற சூப்பராக நடிப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு செட்டில் வந்து என்னோடய சீன் எல்லாமே டைலாக் முன்னாடி அவங்க பேசி காமிப்பாங்க. எனக்கு ஒரு நாள் இப்போ ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி நான் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் இருந்தது. எனக்கு வந்து படித்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட் போடுவாங்க. எனக்கு சில படம்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த படம்லாம் பாருங்கள், இதுதான் ரெஃபரன்ஸ்னு சொன்னாங்க. அதனால வந்து எனக்கு ஆக்ட் பண்ணி சீனுக்கு முன்னாடி அவங்க அதை சொல்லுவாங்க, சரணா இது என் பாடியில் நான் அப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு அது எப்படியோ உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள், பட் எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வேணும்னு அந்த மாடுலேஷன் முதற்கொண்டு அவங்க வந்து அப்படி தான் வேலை வாங்கினாங்க. அவங்க அந்த சீன் அப்படி நான் சொன்னது கூட செத்துருப்பேப்போ லைக் அவங்க எனக்கு அதை பண்ணி காமிச்சாங்க. அதை நான் அப்படியே என்னோட பாடியில் என்னோட ஸ்டைலில் நான் அப்ளை பண்ணாதான் அந்த சீன் சூப்பர். அண்ட் ஆல்சோ அப்படி கட் பண்ண அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு அம்மா கிட்ட லவ் யூ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா அந்த போர்ஷன் உங்களுக்கு சொல்லும் போதே ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு டர்ன் அந்த இடத்துல அப்படின்னும் போது என்னோட ஃபேவரட் சீனும் கூட படத்துல. ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு அந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு நரேட் பண்ணும் போது, இல்லை அது ஷூட் பண்ணும் போது கூட? நான் நினச்சேன் லைக் இது வரைக்கும் நான் கன்சீவாக இருக்க மாதிரி நடிச்சிருக்கேன், குழந்தை இருக்க மாதிரி, பட் பெட்டில் அப்போ தான் ஒரு நியூ பார்ன் பேபி எனக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு. அது நான் வந்து ஒரு ஃபாரினரோட கல்யாணம் பண்ணியிருப்பேன், அது அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ப்ளஸ் இதில் ஃபுல்லாகவே என்னோட பாடி லாங்குவேஜ், இப்போ எனக்கு டப்பிங்கே நான் பேசியிருக்க மாட்டேன். என்னோட வாய்ஸ் வந்து மேபி கீச்சன் இருக்கும், செட் ஆகலைன்னு நினச்சோ, லைக் அவங்க வந்து எனக்கு வந்து ரித்தன்யா லைக் அவங்க தான் டப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வருஷம் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இது இப்படி தான் வேணுன்றதுல இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, இது வரைக்கும் சோகால் நான் பண்ணது ஒரு மாதிரி ஆக்டிங்காக இருந்தாலும் இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு நிறைய நடிக்க வேணாம், நிறைய டைலாக்ஸ் பேச வேணாம். ஹாலிவுட் மூவிஸ் நம்ம நிறைய பார்க்கும்போது பார்த்தோன்னா கண்ணு மட்டும்தான் நடிக்கும், முகம் நடிக்காது, முகம் நடிக்க தேவையில்லாது. ஸோ அது மாதிரி அவங்க நிறைய இன்புட்ஸ் வாங்கும்போது இந்த சீனுக்கானது எனக்கு ஏன் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு
எனக்கு அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் அந்த ஃபீலிங் தான் இருந்தது. இப்போ வர்மால எனக்கு டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இது ஒரு குழந்தை லைக் அவளுக்கு அந்த இடத்துல இருந்து கூட அவளை நான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன லைக் கோன் டெல்லர் லவ் யூன்னு சொல்லு, நான் வந்துக்கிட்ட இன்னும் ரொம்ப கஷ்டப்படத்துல அப்போ அவள் கனெக்ட் பண்ணிக்கிறா. ரம்யா அவள் கனெக்ட் பண்ணிக்கிறா. ஸோ நீ அம்மாவை மன்னிச்சிருவல்ல அப்படின்னு கேட்கும்போது இப்போ நீ எப்போ அதை போய் பண்ண போகிற அப்படின்றது இருக்குல்ல, அது நிஜமாவே நிறைய பேருக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சது. நிறைய பொண்ணுங்க அவங்க அம்மா கிட்ட அந்த வார்த்தை இப்போ வரைக்கும் சொல்கிறேன் சொல்லலை அப்படின்னப்போ படத்தில் ஒரு படத்தில் நிறைய இடங்கள் நமக்கு கனெக்ட் ஆகும். இந்த சீன் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்னு எனக்கு நடிக்கும்போதே ஆக்ட் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சுது. அது நிஜமாக அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. அதனால ரொம்பவே அது ஸ்பெஷல் சீன். எனக்கு படத்தில் ரொம்ப ஸ்பெஷலான சீன் அது. கண்டிப்பா க்ளோஸ் டு ஹார்ட் அந்த மாதிரி. ஆமா, எங்களுக்கும் க்ளோஸ் டு ஹார்ட் அண்ட் ரொம்ப இமோஷனலாவுமே ஒரு அந்த சீன். அண்ட் ஆல்சோ நம்ம பேசின மாதிரி இதுக்கு முன்னாடி லைன்மேனா இருக்கட்டும், பைரியா இருக்கட்டும், இந்த மாதிரி படத்துல வந்து உங்களை வேற ஒரு லுக்ல பார்த்தோம், கேரக்டராவே டோட்டலா பார்த்தோம். பட் இதுல வந்து வர்ஷா சொல்ற ரொம்ப ஸ்டைலிஷா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்ல ஏ சென்டர் ஆடியன்ஸ் லைக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓகே, இதை நம்ம எடுத்து கண்டிப்பா பண்ணலாம், இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை இங்க தான் நம்ம பிரேக் பண்ண முடியும். கண்டிப்பா எனக்கு அந்த தாட் இருந்துச்சு. எனக்கே தோணும் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி இது ஊர் ஸ்லாங்கு பேசுகிற மாதிரி, நாகர்கோவில் ஸ்லாங்காக இருக்கட்டும், இந்த மதுரை பொண்ணு மாதிரி இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு இன்னும் நாங்கள் டைட்டில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மு அபிராமி லீடாக பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக மலையாள டீம், சூப்பர் டீம், நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மதுரை ஸ்லாங் வரும். ஸோ மாதிரி ஊர் ஸ்லாங் பேசி ஊர் பொண்ணாவே போர்ட்ரே பண்ணி அது ஒன்று இருந்து, இது டோட்டலாக எனக்கு வேறு மாதிரி ஒன்று. இது எனக்கு யாரோ தான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அப்பாடா ஜிவிஎம் படத்தில் வர மாதிரி வந்து அதில் பார்க்குற பொண்ணுங்க மாதிரி உன்னை கொஞ்சம் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஈவன் பாலாசக்திகள் சாரே வந்து முந்தானத்து கால் பண்ணும்போது சொன்னார், உங்களை வந்து இது வரைக்கும் யாரும் காமிக்காத மாதிரி உன்னை வந்து காமிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக டைரக்டர் வந்து உனக்கு யோசிச்சிருக்கா, உனக்கு வந்து அந்த ரோல் வந்து எழுதியிருக்கான்னு சொல்லி அது பயங்கரமாக கொண்டாடினார் அந்த சீனை. மீன்ஸ் அந்த படத்தில் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கேட்டோடனே அப்பா ஜாலி. நம்ம இப்போ நார்மலாக இப்போ நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம கிளிசரினே தேவைப்படாது, நோ கிளிசரின். ஏன்னா நான் மேக்ஸிமம் நடிக்கிற படங்களுக்கு என்கிட்ட கிளிசரின் என்னோட மேக்கப் பேக்லேயே அந்த கிளிசரின் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த படத்தில். அது ஒரு ஹாப்பி. அண்ட் வந்து என்ன நான் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது டே 1லேருந்து எனக்கு காதலும் கடந்து போகும் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு தியேட்டரில் அந்த படம் பார்க்கும்போதே நான் ஸ்க்ரீனில் எப்படி தெரிய போகிறேன், நான் ஒரு நிமிஷம் என்னை மறந்து நான் நினச்சி அதை பார்க்க மாட்டேன். எப்பயுமே என்ன நான் பார்க்குறேன்னா, அப்போ இவ்வளோ நாள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போது வேறு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. இதை வந்து நான் பண்ணலன்னு சூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லவே இல்லை. வர்ஷா எனக்கு ஒரு வேர்டு எப்பவுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம இது அவங்க எனக்கு காசு பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க நிஜமாவே ஹீரோயின். இப்போ அஞ்சலி வந்து மீன்ஸ் ரம்யா கேரக்டர் ரொம்ப ஃபேராக இருக்கிற ஒரு பொண்ணு. அவள் பிராமின் பொண்ணு. அவளுக்கு ஆப்வியஸாக ஸ்கூல் லெவல்லாம் வெள்ளையான பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இங்கேயும் வெள்ளையாகவே வச்சுருக்கலாம். மேபி மற்றவங்க எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரில. வர்ஷாவோட பெர்ஸ்பெக்டிவில், வர்ஷாவோட தாட்டில் அவங்களால அப்படி யோசிக்க முடியல. எனக்கு செல்விங்கிற பொண்ணு இப்படி தான் வேணும், அவள் இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பா, ஈவன் 30s கூட அவள் ட்ராவல் ஆகுறா அப்படிங்கிற விஷயந்தான். அப்புறம் இதை சொன்னாங்க, சரணா நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் பேட் கேர்ள் இதில் எல்லா இப்போ ஹீரோயின் வந்து தப்பான டெசிஷனோ இல்லை அவளுக்கு குழப்பம் இருக்கும் போதெல்லாம் இருக்கிறப்போ ஒரு கேர்ள் மட்டும் அவளுக்கு எப்போவுமே இதை பண்ணுன்னு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பா, அந்த கேரக்டர் நீங்களாக இருப்பீங்க, அது வந்து இருக்கும். லைக் மோரோவர் ஒரு வந்து செகண்ட் லீட் மாதிரி அந்த அவங்க அப்போ சொன்ன வார்த்தை எனக்கு இனிமேல் கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் அது படத்தோட டைம் கன்ஸ்ட்ரைன் ஒன்று இருக்கும்ல, அதனால நிறைய அது போச்சு. ஸோ எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹாப்பியாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீன், இனிமேல் நம்மளை இதை பார்த்தாதான் ஒரு 4 நல்ல படம் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஹாப்பியாக தான் இருந்தது. ஆடியோ ஓகே பேபிலையும் நான் வந்து அப்படி தான் அதில் வந்து ஹெச்ஆராக ஒரு சேனலோட டிஎல் ஹெச்ஆர் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பேன். அதில் ஃபுல்லாக ஹேர் ஸ்ட்ரைட்டண்டா, ஜீன் ஷர்ட்டு டிஷர்ட் இப்படி தான் போட்டிருப்பேன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமும் அதான் சொன்னாங்க, சரினா உன்னை இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள் அப்படி இல்லாமல் உன்னை வந்து வேறு மாதிரி காமிக்கணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அப்படி தான் அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. லைக் இந்த மாதிரி ரோஸாக இன்னும் வந்தால் ரொம்பவே ஹாப்பி. யா, அதான் நீங்க சொல்லும் போதே விமன் இன்னொரு விமனுக்கு எழுதும் போது ஒரு மேஜிக் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு லைக் இந்த ஒரு ரோலை நான் என்ன ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ரோல்ஸோ இல்லை ஃபிலிம்ஸோ இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியும்? எனக்கு எனக்கு ஸ்க்ரீனில் லவ் பண்ணுற மாதிரி இருக்கிற சீன்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லும்போது எனக்கு அந்த மாதிரி கண்ணெதிரை தோன்றிய நாள் படம் கூட நான் முந்தா நேற்று பார்த்தேன். இப்போ அதுக்காக ஹீரோயினாக மட்டும்தான் நடித்து லவ் பண்ண அப்படி இல்லை. இப்போது ஒரு ஊரில் ஒரு 4 காதல், சில படங்களில் 4 வீட்டோட கதை ஸ்டோரி காமிப்போல, அதில் எனக்கு இந்த லவ் ஸ்டோரி இந்த
லவ்வர்ஸ் வந்து இந்த லவ் எனக்கு வந்து ஒன் சைடு லவ் இருக்குல்ல, ஆமா அந்த மாதிரி அதை போர்ட்ரே பண்ணணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. பொண்ணோ இல்லை பொண்ணு வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டே இருக்கா, அந்த பையனுக்கு அதை கன்வே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறா. ஆக்சுவலாக தியான்னு ஒரு படம் நினைக்கிறேன், ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி 5 இயர்ஸ் முன்னாடி வந்தது. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏச்சா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிருக்கேன். எனக்கு இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறது இமோஷ்னலாக அதை, ஏன்னா அது நிறைய பேருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுமா, எனக்கு அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அப்புறம் வந்து எப்படின்னா பயோபிக்ஸு, இப்போ பொன்னியின் செல்வன் எடுக்கும்போது ஐயோ பொன்னியின் செல்வன் ஏதாவது ஒரு ரோலில் ஏதாவது ஒரு கேரக்டர், இப்போ குந்தவையோட அந்த பேலஸில் அவ்வளோ அந்த ராணிங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஐ மீன் பனிப்பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதுலேயாவது ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணிட மாட்டோமா. ஏன்னா நான் பொன்னியின் செல்வன் படித்து ரொம்ப சிலாகிச்ச ஒரு நாவல்னால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து வீடியோ கூட போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு தமிழில் நான் படித்ததுலேயே வந்து ஒரு 4-5 இயர்ஸாக தான் படிக்க ஆரம்பித்தேன். கல்கி அவரால் எப்படி, அது ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் கலந்து ஒன்று இருக்கும், பட் இப்படி ஒன்று இருக்க முடியுமான்றது அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு காவியத்தை மணி சார் எடுத்திருக்காரு, அதில் நம்ம ஒரு பார்ட்டாக கூட இருக்க முடியலையே. ஈவன் அதான் நான் சொன்னல, சின்னதாக ஒரு ஒர்க், நான் நவரசால ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இப்போ நான் அந்த வெப் சீரிஸ் வரும்போது அந்த பார்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்க மாதிரி இதில் கூட இருந்திருக்கலாமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பயோபிக்ஸ் நடிக்கிறது பிடிக்கும். இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ரொமான்ஸ் பண்ணுறது ஸ்க்ரீனில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஒன் சைட் லவ் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும். ஓகே, மேனிஃபெஸ்டேஷனாக வைப்போம், நடக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்க அந்த பக்கெட் லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இந்த டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். அதில் ஐ திங்க் வெற்றிமாறன் சார் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்திருப்பாரு, நடந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு பெரிய டைரக்டர் மிஷ்கின் சார் கூட ட்ரெயினில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஐ திங்க் அதை பற்றி ஏதாவது ஒரு உங்கள் கேரக்டர் பற்றி படத்தை பற்றி ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ். நான் ஆல்ரெடி சைக்கோலே நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன ரோல் தான். இதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் படத்தில் வந்து ஒருத்தரோட அசிஸ்டண்ட்டாக நான் நடிச்சிருப்பேன். இவ்வளோதான் நடிச்சிருப்பேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மிஷ்கின் சார் வந்து இருந்தால் அந்த இடம் பயங்கர ஃபன்னாக இருக்கும். அவர் வந்து செட்டில் எப்போவுமே எல்லாருமே ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு 500 ரூபாய் கொடுப்பாரு. இன்னைக்கு பெஸ்ட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் யார் பெஸ்ட்டாக வேலை பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு 500 rupees, அடுத்த நாள் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்களோ அவங்களுக்கு 500 rupees அப்படின்னு, ஆக்டிங் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு 500, அந்த மாதிரி வந்து சூப்பராக இது பண்ண பயங்கர என்கரேஜ். டெய்லியும் ஷூட்டில் வந்து நான் ஒரு 5 days போனேன். அந்த 5 daysமே அது இருந்தது ஷூட்டில், அதை பண்ணுவார். அவர் எப்பவுமே எப்படின்னா ஜாலியான ஒரு ஆளுங்க. நீங்கள் வந்து அவரை வந்து இதுதான் அதுதான் சொல்லவே முடியாது. அவர் இருந்தால் அந்த இடம் ஃபன்னாக இருக்கும், அந்த ஷூட்டிங் போகிற மாதிரியே இருக்காது. ஆனால் அப்படி இருக்கணும், அந்த ஆக்ஷன் சொல்லிட்டா போயிட்டா வந்துட்டா அவர் அதில் வந்து அவருக்கு இதுதான் வேணும், ஸ்பாட்டில் நிறைய டெவலப் நான் பார்த்துருக்கேன். இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்கு. ஐம் வெரி கிளாட் நான் வந்து ட்ரெயினில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இந்த படத்தில் எந்த ரோலாக இருந்தாலும் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு, என்னடி இதில் என்ன பண்ணலாம், சரி ஓகேவா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும்போது எனக்கு டீம்லேருந்து கால் வந்துச்சு. எனக்கு வந்து அந்த ரோல் பண்ணது ஹாப்பி. அண்ட் பிரீத்தி என் ஃப்ரெண்டு கூட அதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பான். ஸோ சூப்பர் தான். நான் ட்ரெயின் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். ஐ திங்க் அடுத்த இன்னொரு விஷயம் வந்து வெற்றிமாறன் சார் அவரோட பேனரில் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது டெஃபினட்டாக சார் எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருந்தாலும் சார் ஏதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா உங்கள் கேரக்டர் பார்த்துட்டு? இல்லை, நேற்று தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த டீம் ஸ்பீச் இருக்கும்போது, என்ன செல்வின்னு உன் கேரக்டர் ரொம்ப கொண்டாடுறாங்க போல், நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வெற்றி சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நேரில் அப்ரிஷியேட் பண்ணுறதை விட பின்னாடி தான் நிறைய ஒருத்தரை பற்றி புகழ்கிற விஷயத்த வந்து சொல்லி அப்படியே அது மூலமாக காதில் வருன்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். நான் எப்பவுமே அவர் கூட நான் வட சென்னை பண்ணதுக்கப்புறம் பண்ணல, ஆனால் அவர் ப்ரொடக்ஷன் படங்கள் நடிச்சிருக்கேன். வெற்றி சார் வந்து பயங்கர பாசிட்டிவான ஒரு ஆள். எப்போவுமே அவர் எப்போவுமே மூடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் வருஷங்கள் தான் அவரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது சார் கலகலன்னு பேசுகிறாரோன்னு கூட தோணும், சிரிக்கிறாரோ அப்படின்னு தோணும். இனிமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்து ஒரு சக்ஸஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் நான் அவரை பார்த்துருக்கேன். ஸோ எனக்காக இது சொன்னதில்லை, என்கிட்ட அப்படிலாம் சொன்னது நேற்று வந்து டீமாக இருக்கும்போது சொன்னார். அண்ட் வெற்றி சாரோட டாட்டர் பூந்தெண்டல் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து சொன்னாங்க. ஆடியோ லான்ச் இப்போ பார்க்கும்போது மேமும் சொன்னாங்க, ஆர்த்தி மேமும் ஏவிஎம்மும் சொன்னாங்க, ஆர்த்தி வெற்றிமாறன் ஏவிஎம்மும் சொன்னாங்க, நல்லா இருந்தது உங்கள் ரோல், நல்லா இருந்தது. அப்புறம் இவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா பூந்தெண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க போல்.
இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், லைக் எவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா பாப்பா ஃபீல் பண்ணதா அவள் சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதுதான் வெற்றி சார் அப்படி எதுவுமே சொன்னதில்லை. எனக்கு இன்னொன்று வெற்றி சார் எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபேன் கோல் மூமெண்ட். அவர் அங்கே இருக்காரு அவனு ஒரு பயம் ஆனா நீங்க அங்க ஸ்பீச்ல அப்படி எங்களுக்கு தோணலையே. அது என்னன்னா அதுவே பயத்துல வர ஒரு ஸ்பீச்சா தான் இருக்கும். எதுவுமே நம்ம சொல்லிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆனால் என் ஃப்ரெண்ட் அதான் கேட்டார், என்ன மிஷ்கின் சார் இருக்காரு, வெற்றி சார் இருக்காரு, நீங்கள் பாட்டுக்கு ஸ்டேஜில் ஜாலியாக பேசுறீங்க, நாங்கள் ஜாலியாக பேசுகிறேன்னா அது எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லை. நடுவில் வேற வெற்றி சார் வந்து சார் என்ன சார் உங்க படத்துல விமன் கேரக்டர் சார் இருக்காது இருக்காது. ஆமா ஏதாவது சொன்னாரா சார்? அதுக்கப்புறம் நேற்று அது சொல்லும் போது சார் நான் ஜென்ஸ் டாய்லெட்னு சொன்னது வந்து எப்படின்னா, நான் மேன்ஷன் கூட சொல்லிருக்கலாம்னு நினச்சேன். உங்கள் படங்களில் எப்போவுமே ஆண்கள் மட்டும் இருக்காங்க, பெண்களை பார்க்க முடியலையே அப்படின்றனால சொன்னேன். சாரி சார்னு அவர் அதை ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாரு. ப்ளஸ் வந்து அவர் பெண்களுக்காக கேரக்டர்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுறாரு. ஆமாம் ஆமாம். ஆனால் நான் அவரை பார்த்த வரைக்கும் நான் எப்போவுமே வெற்றி சாரை சுற்றி எப்போவுமே பசங்க மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். பெண்கள் கூட்டம்னா படங்களில் பெண்களாக டெக்னீஷியன்ஸ் அப்படிலாம் இல்லை. இப்போ எனக்கு வர்ஷாவோட படத்தில் பார்த்தா வெறும் விமன் டெக்னீஷியன்ஸ் தான் இருந்தாங்க. ஏடிஸ்லேருந்து ஸ்டைலிஸ்ட்லேருந்து எடிட்டர், டிஓபி, லைக் இது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால நான் அந்த மீன் பண்ணி அப்போ சொல்லியிருந்தேன். ஆமாம். பட் நிறைய கலகலன்னு அந்த ஆடியோ லான்ச் இருந்தாலுமே கூட லாஸ்ட்ல குபீர்னு வந்து கடையை சாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வெற்றிமாறன் சார். என்ன இருக்குன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்ட், இவ்வளோ வருஷம் படம் பண்ணிட்டு இருக்காரு, அவரே இந்த ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது நடக்கக்கூடாது. அதுதான் நான் விரும்புறது. இல்லை நம்மளுக்கு அப்படி தானே இருக்கணும். ஏன் கிராஸ் ரூட் இழுத்து மூடனா நிறைய படங்கள் அடுத்தடுத்து வரவங்கலாம் என்ன பண்ணுவாங்கல்ல. ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ஒர்க்கிங் வித் சாந்தி பிரியா மேம் கூட உங்களுக்கு ஐ திங்க் காம்பினேஷன் சீன்ஸ் அவ்வளோ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோவில் வருவாங்க, அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரும்போது அப்போ இருப்பாங்க. அண்ட் வந்து அவங்க 2 பேர் ஹாஸ்டல் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டில் எடுக்கிற சீனு அந்த மாதிரி. வீட்டில் டெத்து நடந்திருக்கும். அப்போ நாங்கள் 2 பேரும் நானும் ரம்யாவும் போகிறது அப்போ இருந்திருக்கும். மேம் வந்து அதான் நான் மேம் கிட்ட சொன்னேன். மேம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நம்ம பிஹைண்ட் ஸ்க்ரீன் அவங்ககிட்ட பேசுறதுக்கும் டோட்டலாக வேறு மாதிரி இருப்பாங்க. ரொம்ப சைலண்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு அவங்க. அப்போ ஸ்க்ரீன் இப்போ நார்மலாக பேசினேன்னா அவங்க வந்து நல்லா பேசுவாங்க இருப்பாங்க. எனக்கு ஸ்க்ரீன் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஐயோ இப்படி ஒரு பொண்ணை பெற்றுட்டு இவங்க வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணியே வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை பெற்றுட்டு இந்த மீன்ஸ் இவங்க இவ்வளோ கன்சர்னாக இருந்துகிட்டே இருக்காங்க. அம்மா என்னை விடையம்மா, கொஞ்சம் இவ்வளோ இழுத்து பிடிக்காதம்மா, நான் நல்லா என்னை ப்ரீத் பண்ண விட, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடையமான்ற மாதிரி ஒரு இது. இவங்க எல்லா நேரமும் வச்சோ அவளுக்கு அதாயிடுமோ அவளுக்கு இதாயிடுமோன்னு ரொம்ப பேம்பர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நான் ஃபஸ்ட் டே நாங்கள் வந்து சத்தியமில் தான் டீமாக படம் பார்த்தப்போ சொன்னேன், மேம் எனக்கு உங்களை இங்கே பார்க்குறதுக்கும் நான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, டோட்டலாக எனக்கு வேறு மாதிரி இருந்தது மேம். நிஜமாகவே இந்த அம்மா பாவம் இல்லை, சுந்தரி மிஸ் பாவம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. நான் செட்டில் பார்க்கும்போது சரி பார்த்தா விஷ் பண்ணுவேன், ஹாய்டா ஹாய் மேம் அவ்வளோதான், கிளம்ப ஓகே மேம் ஹாய் மேம் இவ்வளோ தான் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க படுக்காமல் இருந்துப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து வெற்றிமாறன் சார் கூட ஆல்ரெடி வடச்சென்னையில் ஒர்க் பண்ணிட்டீங்க. வடச்சென்னை பார்ட் 2ல நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். நல்ல கேள்வி. எனக்கே தெரில சார், எனக்கு தெரில. எனக்கு பட் நீங்கள் இருக்கணும்னு நானும் கூட அது விஷ் பண்ணுறேன். வெற்றி சார் ஸ்கிரிப்டில் ஏதாவது இருந்து டீமில் இருந்து ஏதாவது கால் வந்து திருப்பி சாரோட ஆக்ஷனில் வந்து அந்த வாய்ஸ் கேட்டு கட் அப்படி சொன்னது நடிக்கிறது விட்டுற மாதிரி இருந்தால் சூப்பர் தான். மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். மேபி பார்ட் 2ல நான் இருக்கேன். நம்பர் 2 மேனிஃபெஸ்டேஷன் நம்பர் 2 நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.